அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா என்ன செய்ய போகிறாங்கன்னா ஒயிட் வெஜிடபிள் புலவு. நான் தமிழக விவசாயி பேசிக்கிட்டு இருக்கேன். என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோவை பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இன்றைக்கி ஒயிட் புலவு வெஜிடபிள் புலவு செய்ய போகிறாங்க. அதுக்கு இப்போ ஒரு ஸ்பூன் நெய், ஒரு ஸ்பூன் எண்ணெயில் இந்த இலை, கிராம்பு, அப்புறம் சோம்பு இதை வதக்கணும். இது கூட வெங்காயம், இந்த அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தையும் அதில் போட்டு வதக்கணும். இதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் உங்கள் விருப்பம்தான். நீங்கள் வெஜிடபிள்ஸ் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் இப்போ அரிஞ்சு வச்சுருக்கிறது சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி. பார்த்திங்களா, பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி. பீன்ஸும் கேரட்டும் சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்காங்க. இது வெஜிடபிள் புலவுக்காக சூப்பராக அரிஞ்சு வச்சுருக்காங்க. சின்னதாக பொறுமையாக அரிஞ்சு வச்சுருக்காங்க. அது கூட பச்சை பட்டாணியும் சேர்த்து எடுத்து வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் இதுக்கு மெயினாக இப்போ அரைச்சி போடுறதுக்கு அதில் அரைச்சி போடுறது என்னென்னா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய். காரத்துக்காக இதுக்கு காரமே இந்த இஞ்சியும் பச்சை மிளகாவும் தான். இந்த இஞ்சியும் பச்சை மிளகாவும், அதுக்கு கூட பூண்டு தேவையான அளவும் வச்சு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து அதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் கடைசியாக இதை போட்டு நல்லா வெங்காயத்துக்கூடயே நல்லா போட்டு இதை வதக்கிடணும். அப்புறம் புலவுக்கு மெயினாக என்னன்னா தேங்காய் பால். பார்த்திங்களா, இது தேங்காய் பால் அரிசி நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கு 2 பங்கு தண்ணி வைப்பீங்கள்ல, அதுபோல் அரிசி நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு 2 பங்கு தேங்காய் பால். தண்ணிக்கு பதில் தேங்காய் பால். நீங்கள் அது இப்போ தேங்காய் எடுத்து நல்லா உடைச்சி நல்லா கிட்டத்தட்ட 3 தடவை 4 தடவை பிழிஞ்சு மிக்சியில் போட்டு அடித்து பால் எடுத்து வச்சுருக்காங்க. இதுதான் மெயின். இப்போ இதில் தான் அரிசி போட்டு மற்ற எல்லாம் வதக்கினதுக்கப்புறம் இந்த குக்கர்லேயே போட்டு அப்படியே கலந்து விட்டு மூடி போட்டுடணும். இது ஆனால் கொஞ்சம் பொறுமையாக அதை ஸ்லோலியே வச்சு செய்யணும். இதை அடிப்பிடிச்சிடும். அதனால் இது தேங்காய் பால் போடுறதில்ல. தண்ணின்னா அது கொஞ்சம் அடிப்பிடிக்காது மூடி போட்டால் குக்கரில் கூட. இது தேங்காய் பால் போடுறது, அது வெஜிடபிள்லாம் போடுறது அடிப்பிடிக்கும். அதனால் இது போட்டு மூடி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டக்குன்னு திறந்து கொஞ்சம் கலந்து விடணும். உடனுக்குடன் செய்யணும். புலவுக்கு மெயின் தேங்காய் பால். தண்ணிக்கு பதில் தேங்காய் பால். இதுதான். இப்போ அரிசி இப்போ கலந்து வச்சுருக்காங்க, ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கு. இப்போ இந்த தேங்காய் பாலை அந்த இதெல்லாம் வதக்கினதுக்கப்புறம் கடைசியாக இதில் கொட்டுவாங்க. இப்போ புலவுக்கு மசாலா, வெங்காயம், அந்த அடித்து வச்ச பேஸ்ட்டு அது எல்லாத்தையும் போட்டு வதக்கியாச்சு. இப்போ இது கூட வெஜிடபிள் கலக்கிறோம். அவ்வளோதான். வெஜிடபிள் போட்டாச்சு. இப்போ இது நல்லா கொஞ்ச நாள் நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இந்த வெஜிடபிள் புலவுக்கு காய்கறி, வெங்காயம், மசாலா, இலை, கிராம்பு, அப்புறம் சோம்பு இது எல்லாத்தையும் போட்டாச்சு. இது கூட
ஆனியன், இது பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு போட்டு கொஞ்சோண்டு அடித்து இதில் போட்டிருக்கோம். புலவுக்கு வெஜிடபிள் புலவு செய்கிறோம். சூப்பராக இன்றைக்கி ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் இதுதான் வெஜிடபிள் புலவு. அதுக்கு இதெல்லாம் போட்டாச்சு. இதை அப்படியே எடுத்து குக்கரை வச்சு, அந்த தேங்காய் பால் இருக்கிற குக்கரை வச்சு அதில் அரிசியை போட்டதுக்கப்புறம் அது கூட இதை எடுத்து அப்படியே கொட்டிட வேண்டியதுதான். கொட்டி நல்லா கலக்கணும். அரிசி போட்டதில் இப்போ ஏற்கனவே வதக்கின பாருங்கள் காய்கறி, அந்த பட்டை, கிராம்பு, சோம்பு அதெல்லாமே அந்த தேங்காய் பால் மட்டும்தான். அதுக்கப்புறம் தேவைன்னா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். புலவு செய்கிறது மெயினாக தேங்காய் பாலில் தான். இப்போ இது வெஜிடபிள் தேங்காய் பால் புலவு, வெஜிடபிள் புலவு சூப்பராக செய்கிறாங்க எங்கள் வீட்டில். அதுக்கு மெயினாக இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதித்த உடனே அதுக்கப்புறம் விசில் மூடி விட்டு விசில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து பார்த்து, அது ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் திரும்ப திறந்து பார்த்து கலக்கி விடணும். ஏன்னா அடி பிடிச்சிக்கும் இது அதனால் இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் மூடி போட்டு விசில் போடணும். வெஜிடபிள் புலவு சூப்பராக வந்திருக்கு. குக்கிங் சேனல் சகோதர சகோதரிகள் உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் எடுத்திருக்கிறது, நாங்கள் செஞ்சுருக்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஆதரவை கொடுங்க. தொட்டுக்க இது கத்திரிக்காய் கொஸ்து, இது ரைத்தா, இது கத்திரிக்காய் கொஸ்து சூப்பராக. இது கொஞ்சம் புலவுன்னா ரொம்ப காரமாக இருக்காது. இது கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்கும். தேங்காய் பாலில் செஞ்சது அருமையாக வந்திருக்கு. சூப்பராக வெஜிடபிள் புலவு அருமையாக செஞ்சுருக்காங்க எங்கள் வீட்டுக்கார அம்மா. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. Bye to all. Thank you. Subscribe my channel, share my channel, support my channel, comment my channel, like my channel. Thank you so much. Bye to all.